சென்னை மாநகர் எப்படி சென்னை மக்களாக சென்னை அதுக்கும் சேர்த்து ஆமாச்சாமி போடுறீங்க நீங்க. கருப்பசாமிக்கு கருப்பசாமி எங்க வாழ்க்கை ஒண்ணு சேரமா சேராதா அப்படின்னு ஒரு பெண்மணியால் அவருடைய தந்தை அவருடைய தாய் மூவரும் வந்தார்கள். காலம் வரலாம். எங்கே போய்விடும் காலம் அது என்னையும் வாழ வைக்கும், உன் இதயத்தை திறந்து வைத்தால் அது உன்னையும் வாழ வைக்கும். இவ்வளவு அருமையான ஒரு பாட்டு. காலம் கடந்து செல்வதைக் கண்டு ஒவ்வொரு வார்த்தைகளும் பதில் கிடைக்காமல் இருக்கின்ற வேதனையை கண்டு கடவுள் மேலேயே ஒரு வருத்தம் உள்ள மனதுக்குள் இருக்கிறது. அது வெளியே சொல்ல முடியவில்லை. ஆனாலும் அமைதி அமைதி அமைதியா இருக்கணும். எதுக்கு சென்னையை இப்போ கூப்பிட்டுருக்கணும் உங்களுக்கு தெரியுமா? 6:15 ட்ரெயின், 6:45. அதனால 4 மணிக்கு சொல்லி டிக்கெட் விட்டுட்டோம்னா எல்லாரும் நீங்க போயிடலாம். இந்த நச்சிலிருந்து நானும் கொஞ்சம் விடுபட்டுக்கிடுவேன். அதான் சொன்னேன். கால் வந்துட்டுவாங்க. உண்மையா இல்லையா சக்திவேலு? சரியாடா? நம்ம சொன்னா யாருப்பா கேக்கா? அதனால இப்படி ஒவ்வொரு நாட்களும் நழுவி போய் இன்னும் எனக்கு தெளிவான காலமும் விடையும் கிடைக்கவில்லையே கருப்பசாமி. எங்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது. அப்படி அவன் ஒரு பக்கமும் என் பிள்ளை ஒரு பக்கமாக இருந்து நீதிமன்றம் இன்னும் காலங்களை இழுத்து சென்று விட்டால் முடிவுகள் குழப்பமாகி விடுமோ அப்படிங்கிற ஒரு வேதனை உங்கள் உள்ளத்தில். உண்மையா? இதற்கிடையில் நம்ம மகள் மனம் மாறுவாளா? அவன் மனத்தை கொஞ்சம் கல்லாக்கிட்டானா நம்ம கொஞ்சம் ரிலீஃபா இருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் உங்க உள்ளத்துல. ஆனா அவன் மனசும் மாற மாட்டுக்கு. அந்த ஒரு வாழ்க்கையோட நான் இருந்து கொள்வேன் என்ற ஒரு பிடிப்பிலே இருக்கிறாள். அதனால அவன் மனதை கொண்டு வந்து இழுத்து சேர்த்து வாழ வச்சா போதும்லா. இந்தா மகளே, பூவும் பொட்டும் நிலைக்கும் வர வைக்கிறேன். காலில் விட்டுவான். நீங்களா இருங்க, நீங்களா இருங்க, நீங்களா இருங்க, நீங்களா இருங்க, நீங்களா வரலாம். ஓடியா. அவன் உள்ளத்துக்குள்ள பார்த்து அவனை திசை திருப்பி நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். இன்னையிலிருந்து அவனுடைய உணர்வுகளுக்குள் என் சக்தி புகுந்து விடும். வருவான். தங்கு தடை இல்லாமல் தெளிவாக நடக்கும். சொல்லுமா. எங்க அமெரிக்காவுக்கா? அவர் அங்க இருக்கிறாரா? கிளம்பிரு. ஓகே, கிளம்பு. அந்த பிள்ளையும் ஒன்று வந்து நான் சேர்றதுக்கு நான் வழி வைக்கிறேன். நல்லா ஐஸ்வர்யம் படு. ஐஸ்வர்யமாக இரு, ஐஸ்வர்யமாக இரு. கருப்பசாமிக்கு சாமி என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்லி ஒரு தாய் கேட்க வந்திருக்கிறார். யாரம்மா அவள்? இப்ப பாரு வந்து மாட்டிக்கிடுவாங்க. ஓய் ஜெயினா அத்துருவா இந்த அக்கா. ஏக்கா உன் பையனுக்கு தானே? நீ வா. நீ உன் பொண்ணுக்கு தானே? நில்லுவாரே. நீ கால் வந்துட்டு வா. படபடா 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 படபடா. பொறுமை வேண்டும் ஐயா, பொறுமை வேண்டும். என்னம்மா ஒண்ணு இல்லைன்னா பிரச்சனை இல்லை, துறை விடு. நல்ல காலில் விடல அப்படின்ட்டு. என்ன முப்பாத்தம்மா எங்க இருக்கா? முப்பாத்தம்மான்னு ஒரு தெய்வம் உண்டா? ஏக்காங்க வா. முப்பாத்தம்மான்னு ஒரு அம்மா வராள, எங்க இருக்கா? உங்கள்கிட்ட பேசவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப எமோஷனாக இருக்க, புரியலை நான் சொல்றது. என்ன
பெரிய பாளையத்தம்மா எங்க இருக்கு? கால் வந்துட்டு வா. தப்பிச்சந்தா நம்ம அம்மா தப்பு இல்ல. என்னடா அப்படி சொல்லிவிடுக்கே, வா உட்கார். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி, யாரவன் எங்கெங்கோ அலைகின்றான் ஞான தங்கமே. பாப்பா நல்லா இருக்கா அந்த பாட்டு? எங்க அலையுத? எங்கடா அலையுத? எங்க அலையுதான்? அவன் ஏதும் அறியாரடி ஞான தங்கமே. என்னப்பா ரொம்ப சிரிக்கிற? என்ன வேணும் உனக்கு? என்னம்மா வேணும்? உன் பையன் எங்க இருக்கான்? பொண்டாட்டி எங்க இருக்கான்? உன் பொண்டாட்டி அடாம இருமா. கண்ண மூடுமா, பேசாம கண்ண மூடு. நான் பார்த்துக்கிடுறேன், கண்ண மூடு. இவங்க அப்ப எப்படி இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாலும், அதுபோல இவன் பெற்ற பிள்ளையும் இருவருடைய சுகத்துக்கும் அன்புக்கும் கதாபாத்திரமாகி மதிமயங்கி கிடக்கின்றான். மதிமயங்கி கிடக்கின்றான். மதிமயங்கி கிடக்கின்றான். மதுவால் மாதுவால் மதிமயங்கி கிடக்கிறான். எப்படி கிடக்கிறான்? மதுவால் மாதுவால் மதிமயங்கி கிடக்கிறான். கால் நோட்டுவா, கால் நோட்டுவா, கால் நோட்டுவா. தொண்டுக்கென்றே அலைவான், கேலிக்கு ஆளாவான், கண்டுகொள்வாய் அவனை ஞான தங்கமே. அந்த மகனுடைய மனதையும் அறிவையும் திருத்தி வீடடங்கி விருத்தியா வாழ வச்சு தந்தா போதுமா? இந்தா மனம் திருந்தி வருவான். வேற என்ன வேணும்? பக்கத்துல வா. மன நிறைவோட வாழ வைக்கிற. இனி ஆபத்தில்லை, அன்பு உண்டு. படபடப்பா இருக்கிற குணத்துல இருந்து விடுதலை ஆகும் மகளே. இந்தா காசு பணத்தை தாரேன், ஊர் உலகம்லாம் சுத்தி வா. வேலெடுத்த மயிலோடு விருத்தியாக சுத்தி வா. இனிமேல் சொல்லுக்கு அடங்கி இருப்பான். போ. கர்மசாமிக்கு என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கை கோர்ட்ல கிடக்கியா? என்ன செய்ய முடியும்? கட்டி கொடுத்த இடம் சரியில்லையா? என் பிள்ளை சரியா? காலில் விட வேண்டிய இடம் அங்க. காரியக்கார பேமோடா வந்திருக்கா பாரு. கர்மசாமி வாமா, உன் பிள்ளை வாழ்க்கை கோர்ட்ல கிடக்க. ஜெயின் அக்காம வா 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 வா. அப்படியே நில்லு. எந்த கோர்ட்? எந்த நீதிமன்றத்தில்? வாட்? ஆம்பத்தூர். சரி, நல்ல தூர் தான். கால் வந்துட்டு வா. உளம் அறிந்த பின்தானே அவளை நான் நினைத்தது, உறவுருவாள் எனதானே அடித்தது. சிறகொடிந்த பறவை ஒன்று வானத்தில். என்ன உன் பிள்ளைக்கு புருஷன் என்னாச்சு? அந்த பையன் வேண்டாம், இப்ப இன்னொரு பையனை பிடிச்சால, அது என்னாச்சு? அப்ப இன்னொரு பையன் வேணுங்கிறால, அது என்னாச்சு? ஏவே மக்கா, இப்படி இருந்தா நான் எப்படி வாழ வைக்கிறது? கால் வந்துட்டு வா. நான் காப்பாற்றணும், அதான் வா நினைப்பு. ஆனா அவா எண்ணம் அப்படி இல்லை. குரங்கு போல கிளைகளையாய் தாவுகின்ற குணம் அவளுக்கு. தாவக்கூடாது. அவ மனத்தை அடக்கி ஒரு இடத்துல மடக்கி தெளிவு பண்ணி தந்தா போதுமா? கண்ண மூடு கொஞ்ச நேரம். ஊர் உலகம் சுத்துகின்ற உளமறியாத பாம்பே, பெட்டிக்குள் அடங்கியது போல் என் மடங்கிக்கு அடங்குவாயாக. இந்தா மகுடிக்கு அடங்கிய பாம்பு மாதிரி ஆயிடுவா. போ. கேஸெல்லாம் ஒரு வருஷத்துக்குள்ள முடிச்சிடும். ஓடிப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். என்ன கருப்புசாமி, போன வழியில 2 மசூதி தெரியுதா? இருக்காப்பா? இருக்குதா? கால் வந்துட்டு வா.
இப்போ நடந்த இந்த நஷ்டத்திலிருந்து மீட்டி புதுமையாக உனக்கு தொழில் அமைச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? பார்ட்னர் அந்த கடனுக்கு உனக்கு இன்னல் விளைவிப்பான். அவனால இடைஞ்சல் வராம காப்பாத்துறேன். உன் கடனை தீர்த்து தரேன். பக்கத்துல வா. 6 மாதம் பொறுமையாக இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு தான் வேலையை பத்தி பேச்சு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கர்மசாமி, நான் ஒரு இடத்துல என் பணத்தை குடுத்துட்டு மன வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க. யாருக்கு நான் பணம் குடுத்தீங்க? யார்ட்ட குடுத்துருக்கீங்க? எவ்வளவு? கால்ல வந்துட்டு வாங்க. வரலாம். வடிவேல் முருகனை நினைத்தேன். உங்க பேர் என்ன? ஆண்டி. முருகப்பெருமானுடைய பேர் என்ன? ஆண்டி. பழனி ஆண்டவனுடைய பேர் என்ன? ஆண்டி. நான் என்ன பாட்டு பாடினேன்? வடிவேல் முருகனை நினைத்தேன். இன்னொருத்தர கால் விட்டுலாம். பாத்தியா? அருமையான சத்தம், குழந்தை சத்தம். தவிர்க்க முடியாதது பச்சை குழந்தைகளின் அழுகை. என்ன? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னால செய்வனை வினை கோளாறால உன் குடும்பம் பாதிக்கப்பட்டிருந்துச்சு. அதுல அடையாளமாக சில பொருளை எடுத்து நீங்கள்லாம் பயந்து சென்றீர்கள். உண்மையா இல்லையா? கால் விட்டுறாங்க. புரியுதா? என்ன புரியுது? என்னடா புரியுது? வரலாம். அதுல வீட்டுல ஒருவருக்கு ஒரு பக்கத்து கால், கை நரம்பியல்கள் பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டது உண்டு. அதெல்லாம் இப்ப தேறி இருந்து பொருள் தேடக்கூடிய நேரத்துல ஏமாற்றமும் பிரத்தியாருடைய துரோகமும் வந்து உன்னை தட்டி கழித்து விட்டது. அதனால இப்ப நான் மீண்டும் வெளிநாட்டுக்கு போவனா அல்லது பணத்தை திரும்பி வாங்குவனா, இந்த மனநிலைகள்ல நீ இப்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. வரக்கூடிய இந்த ஆள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி வேற ஏஜெண்ட பிடி. கண்ண முடிக்கா. பணத்தை வாங்கி தரேன். புதுமையான தொழிலையே அமைச்சு தரேன். இந்த அப்படி நஷ்டப்படாம போடா. இந்த பணத்தையும் எடுத்துதான் தேடி பிடித்துக்கொள். கர்மசாமிக்கு மனைவியின் ஆரோக்கியம் மனதை பற்றி கேட்டு வந்தது யாரு? யாருடைய மனைவிப்பா? என்னப்பா அவளுக்கு செய்து? கால் வந்துட்டோம். டை அடிச்சு இளைஞனுக்கு இருக்க கேட்டு போயில. ஆமா, நீங்க யாரு இங்க வந்திருக்கீங்க? கேட்டு பார்க்குமா? அப்படியா? வாமா, வா பக்கத்துல உட்கார். பேர் என்ன? உங்க குடும்பத்துல முன்னோர்கள் எதுவும் அவ்வையார கும்பிட்டாங்களாப்பா? தெரியல, நீங்க கேள்விப்படல. சரி, பக்கத்துல யாராவது அவ்வையார கும்பிட்டது அந்த விரதத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களாடா? கேள்விப்படல. என்னடா பிள்ளைங்க நீங்க? அதெல்லாம் கேள்விப்பட வேண்டாமா? இதையா உங்களுக்கு அப்படி சொல்றேன் அப்படின்னா, 3 தலைமுறைகளுக்கு முன்னால் உங்க குடும்பத்துல ஒரு மூதாட்டியாக இருந்த ஒரு பெண் துறவியாக இருந்து இறந்து அவளுடைய ஆத்மா உங்க குடும்பத்துக்கு காக்கும் தெய்வமாக வந்து கொண்டிருக்கிறது. உண்மையா? கால் வந்துட்டு வா. புரியுதா? அந்த தெய்வத்தின் அருள்நிலையை நோக்கி உன்னுடைய உடம்ப கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க. பக்கத்துல வா. சில சமயத்துல உச்சிலிருந்து உடல் முழுக்க வலி எடுப்பது போல ஒரு பிரேமை தோன்றும். கழுத்து 2 பக்கம் திரும்ப முடியாத வேதனையை கொடுக்கும். யாரோ வந்து தன்னை அமுக்கி எந்திக்க விடாமல் அடுக்கி பிடித்திருக்கிறார்கள் என்பது போல ஒரு பிரேமை தோன்றுகிறது. ஆனா அது ஒரு ஆள் போலவே கண்ணுக்கு நிழல் போல காட்சி அளிக்கும். ஆனால் எதுவென்று தெரிய முடியாமல் தவிக்கிறாய். இது தெய்வமா, யாரும் ஏவி விட்டதா என்பதை புரிய முடியாமல் இப்பொழுது குழம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். கால் வந்துட்டு வாங்க. புரிகிறதா?
அல்ல அப்படின்னு சொல்லணும். அப்ப எல்லையை சொல்லணும். சொல்லிடுமா? பக்கத்துல வாங்க. ரோட்டுல இருந்து வலது பக்கம் இறங்குனா உங்க தெருவு. அப்படிதானே? உங்க தெருவு கடைசியில இருந்து தென் திசையை நோக்கி பார்த்தா கருப்பு கலர்ல மண்ணா கிடக்கும். கரிசல் மண்ணுகள் இருக்கா? கரிசல் மண்ணை தாண்டி சென்றால் ஓடக்கரை தண்ணீர் ஓடக்கூடிய பகுதி இருக்கா? தென்னை மரங்களும் புன்னை மரங்களும் இருக்கின்ற ஒரு எல்லை. அதை தாண்டி சென்றால் செத்த செவத்தை சுடுகின்ற சுடுகாடப்பா இருக்கா? கால் வந்துட்டு வா. ம், ம். வரலாம். 4 ஆண்டுகளுக்கு முன்பே சொந்த பந்தத்துல வந்ததடா துன்பம் சண்டை வந்துச்சா? அதுல சில போட்டி பொறாமையால ஏவி விட்ட மந்திர தந்திரம் பல உண்டு. இதனால தாயத்து இயந்திரங்கள் வாங்கி பலன் இழந்ததும் உண்டு. உண்டா? கால் வந்துட்டு வா. இல்லையா? அப்படியா? 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 சரி. புறா சொல்லுவான். அதனால அது ஒரு ஆவியினுடைய தொடர்பு. அந்த ஆவியை நீக்கி இந்த ஆவியை தூய்மையாக்கினால் போதுமல்லவா? 3 முறை என்னைய பார்க்க வாங்க. நாளைக்கு இருந்து என்னைய பார்த்துட்டு போ. வெற்றி உண்டு. காக்கிறேன். காப்பாத்து. வர வச்சு தாரேன். எங்கேயாவது கிடாய் விடணுமா? பண்ண வைப்போம். கிடாய் எங்கேயாவது விட வேண்டியிருக்கா? ஆட்டுக்கிடாய். எவ்வளவு நாள் ஆகுது? இடைப்பட்ட காலங்கள்ல எதுவும் தவறு நடந்திருக்கா? கண்ணமுடே உன் பிள்ளைக்கு ஒருத்தன் வசியம் பண்ணி வச்சிருக்கிறானடா. அவ மனசு உனக்கு அடங்காது நிக்குமடா. தானா கல்யாணம் முடிச்சிருவாளுங்கிற பயம் உங்களை தோட்டுதடா. பயம் இட்டுதடா. அப்படி ஒரு குழப்பம் வராம காப்பாத்துனா போதுமா? போயிட்டு வா. வைப்போம் போ. தைரியமாயிரே. நாளை காலை என்னை பார்த்து போ. என் பிள்ளைய திருத்தித்தான்னு கேட்டது யாரு? வாக்கா. என் செல்ல அக்கா இல்ல. வா. அதுக்காண்டி கீழே விழுந்து கும்பிட்டுறாங்க. விழுந்து தொழுகை செய்து வாருங்கள். தடுமாறி விழுந்து கும்பிட்டு அதுக்காண்டி இப்படியா கும்பிடணும்? என்ன செய்யணும் பிள்ளைக்கு? யாரு? பிள்ளைய வீட்டுக்குள்ள வச்சுக்க வேண்டியதானே? நான் சொன்ன மாதிரி கூப்பிட்டு வந்து தான் வச்சுக்க வேண்டியதான். கொண்டு விடுக்காரன் போயா இருந்தார பக்கத்துல வா. என்ன செய்யணும்? கண்ணமுடே உன் பிள்ளை உன் மருமக வயிற்றுல ஆம்பளை பையன் வளர்தான். அவன் பிறக்கும் போது எல்லா பேரும் சமாதானம் ஆயிடுவான். போலீஸ் கேஸ் வந்திருக்கா? நீங்க தான் ஜெயிப்ப. முடிச்சது முடிச்சாச்சு. இனிமே யாரும் அசைக்க முடியாது. கண்ண முடி அந்த பிறகு கூப்பிடுறேன். இருங்க, பிறகு கூப்பிடுறேன். தம்பி உங்களுக்கு மறையூரா? எந்த மறையூர்? மூணாறு மறையூரா? பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாங்க. இந்த ஆள் மறையூர். நீங்க எங்கிட்டு வாங்க. மறையூர்ல இவங்களை தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. அப்படியா? கால் வந்துட்டு வரலாம். சிவபெருமான் கிருபை வேண்டும், வேறென்ன வேண்டும்? சிவன் கோயில் எங்கப்பா இருக்கு? இருக்கா? வாங்க உட்காருங்க. என்ன வேணும்? பக்கத்துல வாங்க. கண்ணை மூடி நிமிந்து உட்கார். உன் பையனை பார்த்தேன். ஒருத்தருடைய மந்திர புரோகிதத்தால் அவனுடைய மனது மதிமயங்கி
வயத்துக்குள்ள மருந்தால மனம் கிறங்கி குடும்பத்துக்கு உங்களுக்கும் பகையாகி 1.25 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இப்போதைக்கு பணத்தால கஷ்டப்பட்டு இடம் மாற வேண்டும்ங்கிற ஏமாற்றத்தில் அவன் இருந்துகிட்டு இருக்கான். திருத்தி தந்தா போதுமா? கால் நோட்டு. இந்தாப்பா, வேற என்ன வேண்டும்? பையன் சேர்ந்தாச்சு, குடும்பம் ஒன்று சேர்ந்தாச்சு. வார்த்தையை மட்டும் அடக்கி கொள்ளுங்கள். என்னை நினைத்துக்கொள், உயர்ந்து கொண்டே இருப்பாய். சென்று வா மகனே, வென்று வா. கர்மசாமிக்கு கணவன் மனைவி, மறையூர் கணவன் மனைவி 2 வரம் கேட்டு வாங்கி கொள்ளலாம்னு உத்தரவு. கால் ஒன்று வரலாம். அப்படியா? பேச வேண்டாமா? வேண்டாம், பேச வேண்டாம், அவ்வளோதான். வாங்க பக்கத்தில். ரெண்டு வாரம் நீங்கள் வாங்கிக்கலாம். என்ன வேணும்? ஒன்று. இன்னொன்று, இவன் அவங்க வீட்டுக்கு போய் வரானா அவங்க அப்பா அம்மாட்ட நல்லா பேசிக்கிடுவியா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுதியோ? கால் வந்துட்டு வாங்க. யாரு? அப்படியா? ஆ ஆ கேட்டு பார்த்தேன், வரட்டும். உன்னுடைய கட்டுமனை வாசலுக்கு நான் போய் பார்த்தேன்ப்பா. அதுலேருந்து 1.25 கிலோமீட்டருக்குள்ள சுடலமாட சாமின்னு ஒரு சாமி வராரு. 1.25 கிலோமீட்டருக்குள்ள சொல்லமாட சாமி. சொல்லமாட சாமி நான் சொல்றது. முனீஸ்வரம்ங்கிறது உங்கள் எல்லையில் இருக்கிற தெய்வம். உன்னுடைய வீட்டுக்குள்ள நான் போய் பார்த்தேன். இறந்து போன ஒரு ஆவியினுடைய நடமாட்டம் ஈராண்டு காலங்களாக இருக்கு. அந்த ஆத்ம நடமாட்டம் எப்பொழுது வந்ததோ அதிலிருந்து வீட்டுக்குள்ள நோய் பிணி காட்டும், உடம்புல வலி வேதனைகள் காட்டும், வீட்டுக்குள்ள நிம்மதியாக இருக்க முடியாத துயர அலைகள் இருக்கும். இதுவரை நடந்துகிட்டு இருக்கும். ஒரு பிள்ளையுடைய கிரக நிலைகள் கொஞ்சம் சரியில்லாத நிலைமைகள் இருக்கு. 3.25 மாதங்களில் அதில் மாற்றம் கிடைக்கும். இப்போ உன்னுடைய தொழிலுக்கு 2 காலங்களாக முடக்கம் நடந்து கடன் பட்டு நிறைய நஷ்டங்களை இழந்திருப்பாய். அதுக்கு மாந்திரிகத்தால் சில கட்டுகள் நடந்தது என்பது உண்மை. அதை சீராக்கி உங்க தொழிலை உயர்த்தி இருந்தா போதும்லா? கால் நோட்டு வரலாம். அப்படியா? கேட்டு பார்ப்போம் என்னன்னு. உங்க பத்திரம் டாக்குமெண்ட் எல்லாம் எங்கடா இருக்கு? இருக்கா? யாரும் கேட்டாங்கன்னு செக்யூரிட்டியாகவோ அடமானமாகவோ எதையும் செய்யக்கூடாது. பக்கத்தில் வா, தன்மையாக நடத்தி தரேன். இன்னையிலிருந்து தொழில் ஓங்கும், வெற்றி நடக்கும். இந்தா காசு பணத்துக்கு கஷ்டம் இல்லாமல் இருப்பப்பா. கர்மசாமிக்கு அதே மறையூர் தகப்பனும் மகனும். நேரம் வந்தாச்சு, நல்ல யோகம் வந்தாச்சு. என்ன பாட்டா? உனக்கு போட்டியும் பொறாமையும் உன் குடும்பத்தில் நிறையப்பா. அதே மாதிரி வியாபார ஸ்தாபனத்தில் உள்ள உன்னுடைய நண்பர்களெல்லாம் போய் பார்த்தேன். அவங்க எல்லாரும் உன்கிட்ட ஒரு வார்த்தையும், நீ எங்கே போய் பொருள் வாங்கணுமோ அவங்கள்ட்ட ஒரு வார்த்தையும் சொல்லி அந்த வியாபார பொருள்ல உனக்கு பணத்தை நிறைய இழக்கிறது மாதிரி வேதனைகளை அவங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நிலையில இருந்து மாற்றி உனக்கு புதுமையாக ஒரு எஸ்டேட்டையும் இப்ப வாங்கி தரதுக்கு அவங்களுடைய மன அலைகளுக்குள்ள புகுந்து உனக்கு வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? ஜெயிச்சு தாரேன். வேற என்ன வேணும்? இந்த வருஷத்துல கழிந்த வருஷத்தை விட 23 மடங்கு நீ வெற்றி அடைவாய். 23 மடங்கு கழிந்த வருஷத்திலிருந்து வெற்றி அடைவாய். ஜெயிச்சு தாரேன். எல்லாம் நல்லா நடக்கும். வேற என்னப்பா வேணும்? நல்லா இருக்கு, சந்தோஷம். வாங்க, இந்த ஊர் உங்களுக்கு மறையூர் பக்கம். 1 2 3 4 5 6 7 7ஆம் இடத்தில் இருப்பான் முருகப்பெருமான்.
முருகப்பெருமான் கோயில் எங்க இருக்கு? பக்கத்து கிராமத்துல இருக்கு. சரிண்ணா? வாங்க கால் வந்துட்டு வரலாம். ஆதி அந்தம் இல்ல ஜோதியே மூடி கிடந்த இமை இரண்டும் என்ன வேண்டும்? கேரளாவில் பெண் பார்ப்போமா, தமிழ்நாட்டில் பார்ப்போமா? கேரளாவில் தான் பெண் அமையும். தை மாதத்துக்குள்ள கல்யாணம் நடக்கும், வெற்றிகரமாக நடக்கும். வேற என்ன வேண்டும்? ஒருத்தருக்கு நடக்கும். ஆமா, ஜெயிச்சு தாரேன். வேற என்ன வேணும்ப்பா? புரியல. ஓராண்டுகளுக்குள்ள வீடு சொந்தமாக அமையும். ஜெயிச்சு தாரேன். எல்லாம் நல்லதா. என் வினை அறுத்து அருள் கொடுத்து அருளாகி நின்றவா, வீர வாழ்வு தந்தவா, வா வா வா. முருகப்பெருமான் வாரார. முருகன் கோயில் எங்க இருக்கு? காலைல வந்துட்டு வா. என் குதிரை அங்க போச்சு. அந்த வேலாயுதத்தை கண்டுதான் நான் பேசுனேன். ஓம் என்னும் மந்திரத்தை உள்ளத்தின் சிந்தைக்கு தந்தவா. நல்லா இருக்கா பாட்டு? நம்ம சொன்னா எவன் கேட்கான்? உட்கார் பேசாம. நீதிமன்றத்திலிருந்து உனக்கு தெளிவான விடையை வாங்கி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இந்த பையன் வீட்டுக்கு வரணும். இன்னொரு வீட்டில் தூங்குதானே, அதுக்கு என்ன செய்ய? மடைக்கு உன் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறேன். கேசவும் அடிச்சு தரேன். ஓடு. அவ்வளோதான். இன்னைக்கு அதுக்கு பிறகு காது கேட்காது. ஓகே, பிடிக்கும். என்கிட்ட கொண்டுட்டுதா இந்தாடா அங்க வீடா. மெல்ல போ அக்கா, மெல்ல போ. கர்மசாமி, என் வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்கணும், தடங்கள் ஆகிக்கிட்டு இருக்கு. என்ன விட சொல்லுதீங்க நீங்க? வாப்பா, கல்யாணம் யாருக்குப்பா தடங்கள் ஆகிக்கிட்டு இருக்கு? வா 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 வா. யாருக்குண்ணே கல்யாணம் நடக்கணும்? கால் யாரெல்லாம் வந்தீர்கள்? வா. யார் அனுப்ப மாட்டேங்கா? செயினை அத்துட்டு வர வைக்கேன் இருங்க. இன்னொரு தடவை கால் பண்ணுறான். மணக்கு நல்ல பூ. வாண, ஏன்னா உன் பையன் கல்யாணத்துக்கு சம்மதிக்கானா? இதுக்கு முன்னால எப்படி நல்ல ஒழுக்கமா இருந்தானா? யார்ட்டையும் பழகிக்கிட்டு இருந்தானா? உனக்கு தெரியாதா? எதுவும் இல்லை. இப்போ வரக்கூடிய நல்ல மலரை உனக்கு மணமக்கள் ஆக்கி தந்தா போதுமா? போதும். ஐப்பசி மாதம் 22ஆம் தேதிக்கு பிறகு ஒரு ஜாதகம் வரும். அதுவும் சாஃப்ட்வேர் படித்த பிள்ளையா இருக்கும். அருமையாக கல்யாணத்தை முடிச்சு தந்துடுறேன். வேற என்ன வேணும்? அந்த வீடு ஜனவரி மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே ஆரம்பிப்பேன். நல்லா ஆக்கும். பணமும் தாரேன், செல்வாக்கா இருக்க வைக்கிறேன். இந்தாப்பா ஆனந்தமாரு போ. கர்மசாமிக்கு என் வீட்லேயும் கல்யாண தடங்கள் இருக்கு. கொஞ்சம் வழி விட்டு நில்லுங்க, கொஞ்சம் வழி விட்டு நில்லுங்க. அப்படி அம்மா 2 கிலோ கொத்தவரங்காய் கொடுமா. நீ இங்க வந்துரு. நீ பொம்மநாட்டி. எதுக்கு செயின் ஆக்கிறதுக்கு ஏன் முயற்சி பண்ணுத? நீ சுத்தாம நில்லு. யாருக்கு? உங்களுக்கு தான் கல்யாணமா? கால் வந்துட்டு வாங்க அண்ணா. நமஸ்காரம். சென்னையில் எங்கே இருக்கிறேன்? ஐனாபுரம். உட்காருங்க. காஞ்சிபுரம், அரக்கோணம் போன்ற இடங்கள் யாரும் சொந்த இருக்கிறாங்களா?
இன்னொரு தடவை காஞ்சிபுரம் அரக்கோணத்துல சொந்த ஊருக்காரர் இருந்தாங்களான்னு கேட்கிறாரு. கால் வந்துட்டு வாங்க